வணக்கம் மக்களே, ஒரு புதிய இனிமையான தமிழ் வணக்கத்தோடு இன்றைக்கி வந்து நம்ம கேரளாவில் இருக்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம். நம்ம எங்கே இருந்தாலும் குமுளி வந்துடுங்க. குமுளிலேருந்து கூடலூர், கூடலூர்லேருந்து லோயர் கேம்பில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறக்கு. நிறைய திராட்சை தோட்டம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்தது வந்து லோயர் கேம்பில் வந்து பென்னிக்விக் மெமோரியல் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அங்கே போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே போய் பாருங்கள். ஹிடன் பேரடைஸ்னே சொல்லலாம். தேனியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதே கோயிலுக்கு வந்து வேறு பாதை வழியாக போகலாம், கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி கம்பம் தேனி டிஸ்ட்ரிக்ட் வழியாக வந்து போயிருக்கோம். எங்கே இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பம் வந்துடுங்க. கம்பம்லேருந்து குமுளிக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான். இந்த சைடு 2 ரோடு தெரியுது இல்லையா, அதில் வந்து அந்த சைடு போனோன்னா நம்ம வந்து அந்த பென்னிக்விக் மெமோரியல் போயிடலாம். இது வந்து கீழே வந்து பவர் ஸ்டேஷன் வந்து இந்த கரண்ட்டு உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டேஷன். இங்கே வந்து நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. சேஃபாக வந்து போகணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய வந்து 2 ஹேர்பின் பென்ஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து சர்ச் பக்கத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து டேர்ன் ஆகிறது. அதுவுமே பெரிய பெண். அங்கெல்லாம் வந்து நிறைய டிராஃபிக் ஆகும். நீங்கள் போனீங்கன்னா சேஃபாக போங்க. ஸ்ட்ரைட் ரோட்டில் நேராக வந்து குமுளி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். குமுளி ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நேராக வந்து குமுளியில் வந்து நாங்கள் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். இது சாப்பிட்டக்கப்புறம் வந்து நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஜேர்னியை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். எங்கள் அண்ணா மட்டும்தான் வந்து சபரிமலை போனாங்க. அவங்க போனது வந்து போன பாதை இது எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ண போகிறேன். வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா இந்த ஜேர்னியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக சோத்துப்பாறை போனாங்க. சோத்துப்பாறதுக்கப்புறம் வந்து வண்டி பெரியார் போனதுக்கப்புறம் கரடிக்குழியில் வந்து ஸ்ட்ரைட் ரோடு தானாமே இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பட்டுமலை எஸ்டேட். இங்கே இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பட்டுமலை சர்ச்சாக. இது வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டுமலை சர்ச்சுக்கு அப்புறம் வந்து பீரிமேடில் வந்து ஒரு அழகான கிருஷ்ணன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த கிருஷ்ணன் கோயிலாம். இந்த கோயிலுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் உள்ளேயும் போய் பாருங்கள். இந்த கீழே இருக்கிற வாசல் வழியாகவும் சர்ச்சுக்கு இந்த கோயிலுக்குள்ளே போகலாம், மேலே இருக்க வாசல் வழியாகவும் போகலாம். மிஸ்டெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ கீழே அப்படியே நம்ம கிட்டக்கே இருக்க மாதிரி இருக்குது. போகிற பாதை அங்கனக்குள்ளே தூரமாகலாம் நம்மக்கிட்டே வந்து மிஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, சூப்பரான ஃபீலிங்காக இருக்குது. பட் நம்மளால தான் போக முடியாது, ஆனால் இந்த வீடியோவில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக எரிமேலி. இதுதான் வந்து அந்த எரிமேலியில் இருக்க கோயில். அந்த ஐயப்பனோட கதையிலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கதையில் வர்ற அந்த கதையில் வந்து எதனால் இந்த கோயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கோயில் தான் வந்து இந்த கோயில். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் ரோடு தானா. இங்கே வந்து ஒரு 2 மேடு பிரியும். அந்த மேடில் வந்து லெஃப்ட் சைடு போகணுமா, ரைட் சைடு போனால் வந்து பந்தளம், செங்கோட்டை வந்து கன்னியாகுமரி தமிழ்நாடு சைடு வந்துடும். நம்ம வந்து லெஃப்ட் சைடு போனால் தான் வந்து எரிமேலிக்கே வர வேணுமா. அது வந்து பீரிமேட்லேயே வந்து அந்த மேடு வந்து பிரிஞ்சிடும். இந்த எரிமேலிக்கு அப்புறம் வந்து நிலக்கல்லுமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயப்பனோட கோயிலுக்கு எல்லா இடத்துக்குமே போக முடியாது. பிகாஸ் சில இல்லை மேஜரான ரிச்சுவாலிட்டி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறனால எங்கேயுமே அலோவ் பண்ணுறதில்ல. பட் பந்தளம்க்கு நம்ம வந்து போகலாம். இது வந்து அதே அந்த எரிமேலியில் இருக்கிற கோயில் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலக்கல் தான் போகிறோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் ரோடில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட் வந்து நிலக்கல்லுக்கு போகிற வழியில் அந்த செக்கிங்லாம் நடக்கும் இல்லையா, அது வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் செக்கிங். மித்தபடி ஏதோ அவ்வளோக்கா செக் பண்ண மாட்டாங்க. இந்த நிலக்கல் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக பம்பா தான். இதுக்கப்புறம் வந்து நேராக பம்பா. இந்த நிலக்கல்லேருந்து வந்து மித்த வெஹிக்கிளில் போனவங்களுக்கு அலோட, விச் மீன் கார் அப்புறம் பைக்கில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பம்பை வரைக்குமே அவங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி நடந்து வரவங்க, அதுக்கப்புறம் வேறு பஸ்ஸில் வரவங்க, இவங்க எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து நிலக்கல் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் இருந்து தான் பம்பை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓன் வெஹிக்கிள்ஸ் கார் பைக்கில் இருக்கிறவங்க அதே இதில் வந்து ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். இந்த நிலக்கல் பாதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. எங்கள் அண்ணா அவங்க போனப்போ வந்து ரொம்ப ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த சிவன் கோயில் வந்து. இது வந்து இந்த சிவன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி தான் இருக்குது. ஆர்ச் மேலே வந்து ஒரு சிவன் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க.
இதுக்கு மேலே இருக்கிறது இல்லையா, அந்த பெட்ரோல் பல்கில் வந்து பெட்ரோல் பண்ணால் போட்டுக்கலாம். இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறதா வந்து நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் தான். அதுக்கப்புறம் இப்போ இருந்து ஸ்ட்ரைட் ரோடு தான், பம்பா தான் நெக்ஸ்ட்டு. இங்கேருந்து நேராக பம்பை போகிறோம். பம்பில் வந்து ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அண்ணா அவங்க போயிருந்த அன்னைக்கு. இங்கேருந்து வந்து நேராக பம்பை போகிறாங்க. இந்த ஐயப்பன் சிலை இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து எங்கள் அண்ணா அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கலையாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சா, இதுதான் வந்து பம்பை. இங்கே வந்து போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே கீழே சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மலையேவும் ஏறணும். அதனால் வந்து டயட்டை வந்து கம்மியாகிக்கோங்க. 7 மலை கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 7 மலை தான் சொன்னாங்க. அதெல்லாமே வந்து நடந்தால் போடும். இதை விட இன்னும் நிறைய பாதைகள்லாம் இருக்குது. ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து எங்கள் அண்ணா அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போனால் கண்டிப்பாக நம்மளும் இந்த ஜேர்னி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். பம்பையில் வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அவ்வளோக்கா ரெயின் இல்லை, தூரல் தான் இருந்துச்சு. ஆனால் மலை ஏறுறப்போ வந்து நிறைய மழை பெஞ்சு தான் வந்து சொன்னாங்க. இப்போ வந்து பம்பையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற டைம். ஹென்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நடந்து வர பாதையெல்லாம் தாண்டி நடந்து வந்து மேலே வந்து படிக்கட்டு ஏறுறதுக்காக வந்து ரொம்ப நேரம் காத்திருந்து படிக்கட்டை வந்துட்டாங்க. படிக்கட்டை சொன்னாங்க சில இடத்துலலாம் வந்து வீடியோஸ்லாம் அலௌட் இல்லைன்னு. அது மாதிரி இல்லாமல் வீடியோஸ்லாம் எங்கெங்கே அலௌடாக இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து வீடியோஸ் எடுத்திருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து சீசன் டைமில் போல் மந்த்லி பூஜை நடக்கும் இல்லையா, அந்த டைத்தில் தான் வந்து போடாங்க. அதுலேயும் வந்து 41 நாள் விரதம் இல்லாமல் இருமுடி கட்டக்கூடாதான். அப்படி கட்டாதனால வந்து பின்னாடி கூடி வந்து சாமியை போய் பார்த்துட்டாங்க. எல்லோரும் வந்து சாமி பார்த்துட்டு இறங்கி வருவாங்க இல்லையா, அந்த வழி வந்து போய் சாமி வந்து பார்த்துட்டு வந்தானா. இவன் கூட கொஞ்சம் நிறைய பேர் வந்து இருமுடி கட்டியிருந்தவங்களும் வந்தாங்களாம், இருமுடி கட்டாமல் இருந்தவங்களும் வந்தாங்களாம். கூட்டனால இப்படி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இதே பாதையில் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கணும். எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு இல்லையா. நிறைய சின்ன பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அலர்ட் போட்டிருந்தாங்க, டைகர்லாம் வரும், புலியெல்லாம் வரும் அப்படின்றதுக்காக. இந்த சைடு வந்து ஃபென்ஸ் போட்டிருக்காங்க க்ரீன் கலர், யாரும் அந்த சைடு வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. போகிற வழியிலலாம் வந்து தண்ணி இதெல்லாமே நீங்கள் தான் கேரி பண்ணி போய்க்கணும். ஏன்னா மெயின் பாதையில் வந்து இதெல்லாம் இருக்கும். இப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்து நேராக வந்து சாமி பார்க்க கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் சாப்பிடல அப்படின்னா மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டயட் வந்து லெஸ்ஸாக தான் வந்து ஏறுறது ஃபாஸ்ட்டாக ஏற முடியும். ஃபாஸ்ட்டாக சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹோட்டல் சரவண பவன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், வந்து சாமி கிட்டக்கு வந்துட்டோம். பின்னாடி கூட பின்னாடி வாசல் வழியாக வந்து மாச பூஜையில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களாம். அது மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அது போலவே நம்மளும் வந்து இப்போ வந்து எல்லோரும் கூட சேர்ந்து போய் பார்க்க போகிறோம். இது வந்து எப்போவுமே வந்து சீசன் டைமில் வந்து கூட்டமாக இருக்கும். அந்த நியூஸ்லாம் போடுவாங்க. அந்த இதில் வந்து இப்போது யாருமே இல்லை பார்த்தீங்களா. ஏன்னா இதுதான் சீசன் டைம் இல்லையா. இங்கேக்குள்ளே இருந்து பார்த்து தெரியுது இல்லையா படி. ஆனால் இது வந்து 41 நாள் விரதம் இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த வழி போக முடியும். அதனால் நம்ம வந்து மந்த்லி பூஜைக்கு 21 நாள் விரதத்தோடு போயிருக்கறனால நம்ம வந்து பின்னாடி வாசல் வழியாக வந்து பின்னாடி கூடி வந்து சாமி பார்க்க போகிறோம். இது வந்து மஞ்சள் மாதா கோயிலாம். அந்த ஃபஸ்ட் டைம் கன்னிசாமியாக வரவங்க அங்கே போய் தேங்காய்லாம் உருட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஐயப்பனோட பெயிண்டிங் வந்து இந்தியாவில் தான் வந்து ஒருத்தவங்க வந்து கையாலே வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குது இல்லையா. இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து அவர் ஒருத்தர் தான் வரைஞ்சிருக்கார் போல். ரொம்ப சீசன் டைமில் போனப்பிறந்து வரைஞ்சிட்டு இருந்தானா, இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டானா எல்லா பெயிண்டிங்குமேவும். இதுவுமே வந்து எங்கள் அண்ணா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தால் அங்கனக்குள்ளே ஒரு கோபுரமானி தெரியுது இல்லையா, அதுதான் வந்து ஐயப்பன் இருக்கிற இடம். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது வந்து கவுண்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது விரி தூங்குகிற இடம் இருக்குது இல்லையா, நைட்டு தங்குறவங்களுக்கு அந்த இது. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல், நிறைய ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் எந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிக்குமோ, எது நல்லாயிருக்கும்னு தோணுமோ அதில் வந்து சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து பின்னாடி கூடி சாமியை பார்க்குறவங்களுக்காக இந்த க்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் வந்து நிறைய பிளேசஸ் இருக்கா, பட் மழைனால வந்து அதெல்லாமே கவர் பண்ண முடியலை. மொபைலில் வந்து எதுவும் டேமேஜ் ஆயிரும் அப்படின்றதுக்காக கவர் பண்ணல. இன்னொன்று வந்து அவங்க போலீஸ் வந்து அலோவ் பண்ணலாம்.
நிறைய இடத்துல வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அந்த மஞ்சள் மாதா டெம்பிள் கிட்டலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி வெயிட் பண்ணி மலையில் நனைஞ்சு சாமியை பார்க்க வந்து கிட்ட வந்துட்டாங்க. அந்த 3 கோபுரம் லைனாக இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தங்க கூரை மேலே, அதுதான் வந்து சாமி இருக்கிற இடம். இதுக்கு மேலே வந்து வீடியோ இல்லை, அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. இது வந்து அந்த இருமுடி கட்டி போகிறவங்க வந்து அந்த 18 படியில் போவாங்கல்ல, சீசன் டைம்லுமே இதில் தான் வந்து போவாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து மேலே வந்து தங்க கூரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலேயும் பாதியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷனேவா இல்லை அதையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்றது சரியாக தெரியல. பட் 21 டேஸ் விரதம் இருந்தனால பின்னாடி கூடி பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹாப்பியாக கிடச்சி அப்படின்னு வந்து எங்கள் அண்ணா சொன்னாங்க. இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சு. இதுதான் வந்து ஃபுல் வியூ. முன்னாடி இருந்து பார்த்தோன்னா சீசன் டைம்லாம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், நியூஸில் பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரியும். அதோட வந்து சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு புதுமையான ஒரு வீடியோவோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.